Hello friends, welcome to Motivate Education. Be a network marketing millionaire by Deepak Bajaj. Chapter 4. Deepak Bajaj வந்து இந்த சாப்டரை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. இந்த உலகத்துல சக்சஸ் அச்சீவ் பண்ண பீப்புள்ஸோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 1%. நீங்களும் அந்த 1%ல வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அந்த 1% பீப்புள்ஸ் என்ன செய்யறாங்களோ என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை நம்மளையும் ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஆத்தர் வந்து இந்த சாப்டர்ல நாம நம்மளுடைய கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸை எப்படி சீக்கிரமா அச்சீவ் பண்றது, அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்றாரு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, ஒர்க் வித் பிக் ட்ரீம்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்ம தூங்கும் போது வரதுக்கு பேரு கனவு இல்ல, நம்மள எது தூங்க விடாம பண்ணுதோ அதுதான் கனவு. இந்த உலகத்துல நம்ம எந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணாலுமே அந்த எல்லா ஃபீல்டுலுமே ரிஸ்க் அண்ட் சவால்கள் இது எல்லாமே இருக்கு. நாம அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்தாதான் சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுடைய கோல் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல வின் பண்றதா இருந்ததுன்னா கண்டிப்பா அது உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நீங்க அதுக்கு உங்களுடைய முழு நம்பிக்கையோட முயற்சி பண்ணணும். ரூல் நம்பர் 1, ஒர்க் வித் பிக் ட்ரீம்ஸ். நம்பர் 2, கெட் மேட் மேசிவ் ஆக்ஷன்ஸ் டெய்லி. நீங்க நார்மலான ஒர்க் பண்ணுனீங்கன்னா நார்மலான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் பண்ணுனீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கான ஆன்சர் பண்ணுங்க. உங்க டீம்ல இருக்கிறதுல ஹார்ட் ஒர்க் பண்ற பீப்புள் யாரு? இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இதே கேள்வியை இன்னொரு 1 வீக்கோ இல்ல 1 மந்தோ கழிச்சு உங்களுக்கு நீங்களே கேளுங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுடைய பேரா இருக்கணும். நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல வின் பண்றதுக்கு ஆத்தர் வந்து இந்த பாயிண்ட்ல ஒரு 6 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு. வாங்க அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க உங்களுடைய பிளான்ஸை நீங்க நிறைய பேருக்கு காட்டணும். செகண்ட், நீங்க உங்க பிசினஸ் சம்பந்தமான அதிகமான விஷயங்களை கத்துக்கணும். தேர்ட், நீங்க அதிகமான மக்களை மீட் பண்ணணும். ஃபோர்த், நீங்க வைக்கிற மீட்டிங்க்கு அதிக மக்களை வர வைக்கணும். ஃபிஃப்த், சேல்ஸை க்ளோஸ் பண்ணணும். சிக்ஸ்த், நீங்க அதிகமான லீடரை கிரியேட் பண்ணணும். இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ஹெட்டா இருக்கிற விஷயங்கள். ரூல் நம்பர் 2, கெட் மேட் மேசிவ் ஆக்ஷன்ஸ் டெய்லி. நம்பர் 3, கன்வெர்ட் இண்டிவிஜுவல் டு டீம் ஃபாஸ்டர். நீங்க வந்து வெறுமனே ஒரு பர்சன்ட்ட ஐடி க்ளோஸ் பண்றது மட்டும் உங்களுடைய வேலை கிடையாது. நீங்க அவரை ஒரு தலைவரா மாத்தி அவருக்குன்னு ஒரு டீமை கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்க மட்டும் செய்யணும்னு நான் சொல்ல கிடையாது. அந்த பர்சன் இருக்கார்ல, அவரு நீங்க கூட சேர்த்துக்கிட்டு அவருக்குன்னு ஒரு டீமை கிரியேட் பண்ணணும். இப்படி நீங்க உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு டீமை நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால உங்களுடைய டீம் மெம்பர்ஸும் சக்சஸ் அச்சீவ் பண்ணுவாங்க, நீங்களும் சக்சஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கல்ல 2 மாங்கா. நீங்க உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கு நிறைய ட்ரைனிங் அண்ட் பிராக்டிஸ் தர மாதிரி இருக்கும். ரூல் நம்பர் 3, கன்வெர்ட் இண்டிவிஜுவல் டு டீம் ஃபாஸ்டர். நம்பர் 4, பவர் ஷாட்ஸ். நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல ஷார்ட் டைம்லயே மிகப்பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களுடைய ஒர்க் அதிகமா இருக்கணும். ஆத்தர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 90 டேஸ் பிளான் தராரு. வாங்க அதை பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல உங்களுக்குன்னு ஒரு டீமை கிரியேட் பண்ணணும். அந்த டீம்ல மினிமம் ஒரு 20 பேராச்சும் இருக்கணும். நெக்ஸ்ட் 15 நாள்ல உங்க டீம் மெம்பர்ஸுக்கு தர வேண்டிய ட்ரைனிங் அண்ட் பிராக்டிஸ கொடுக்கணும். அடுத்து 45 நாள்ல உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய டீமை கிரியேட் பண்ணணும். அந்த டீமை கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஃபுல்லா சப்போர்ட் கொடுக்கணும். இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொஸ்டின்ஸ் ஆர் தி ஆன்சர்ஸ். இந்த புக்கோட ஆத்தர் ஆன்லைன் பீஸ் வந்து ஒரு விஷயம் அந்த புக்ல சொல்லியிருப்பாரு. நாம மிகப்பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா நாளைக்கோ இல்ல அடுத்த வாரமோ இல்ல அடுத்த மாசமோ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த வாரம் இந்த மாசத்துல செஞ்சு முடிக்கணும். அப்பதான் நம்ம புது புது டார்கெட்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலுமே உங்களால சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். இந்த புக்கோட ஷார்ட் புக் ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. நம்பர் 5, மேக் யுவர் டீம் எ லீடர்ஸ், கிரியேட் எ ஃபேக்டரி. உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல உங்களுக்கு கீழே சம் டவுன்லைன்ஸ்
டவுன்லைன்ஸ் இருந்தாங்கன்னா அப்ப நீங்க வந்து ஒரு லீடர். நீங்க லீடரா இருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய டவுன்லைன்ஸ் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க அவங்க லைஃப்ல எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஹாபிட்ஸ் வச்சிருக்கணும், அவங்க லைஃபை எப்படி ஜெயிக்கணும், இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்க ஒரு லீடரா சொல்லி தரணும். இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து உங்களுடைய பிசினஸ்ல சில விஷயங்கள் தவறா போகலாம், இல்ல நீங்க நினைச்ச மாதிரி போகாம இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல நீங்க பொறுமையா இருக்கணும். ஒரு லீடருக்கும் ஒரு பிசினஸ் மேனுக்கும் ரொம்பவே பொறுமை முக்கியம். நீங்க ஒரு லீடரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய டவுன்லைன்ஸ் நீங்க சொல்றத கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு நீங்க மோட்டிவேஷன் கொடுக்கணும். எல்லா சமயமும் எல்லார்கிட்டையும் மோட்டிவேஷன் இருக்காது. அதனால நீங்க தான் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் கொடுக்கணும். இன்டர்னல் மோட்டிவேஷன் கிரியேட் பண்ண கத்து தரணும். நீங்க உங்களுடைய டைமை உங்களுடைய டவுன்லைன்ஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த டைமை வேல்யூபிளா மாத்துற மாதிரி உங்களுடைய டவுன்லைன்ஸை கிரியேட் பண்ணுங்க. நம்பர் 6, கிரியேட்டிங் அண்ட் சப் ட்ரைனிங் ஸ்பீட் யுவர் என்டையர் டீம். 2 டீம் இருக்கு. ஒரு டீம் வந்து சிங்கங்கள் இருக்கு, இன்னொரு டீம் வந்து செம்பரியாடுகள் இருக்கு. இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, சிங்கங்கள் இருக்கிற டீமுக்கு வந்து செம்பரியாடு லீடராகவும் செம்பரியாடுகள் இருக்கிற டீமுக்கு சிங்கம் லீடராகவும் இருக்கு. இதுல இப்ப எந்த டீம் ஜெயிக்கும்? கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல சிங்கம் லீடரா இருக்கிற அந்த செம்பரியாடுகள் டீம் தான் ஜெயிக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து லீடர்ஷிப் ரொம்பவே வலிமையா இருக்கு. பழங்காலத்துல நடந்த போர்கள்ல சேனாதிபதிங்கிற ஒரு தலைமை பொறுப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு கார் இன்ஜின் எந்த அளவுக்கு வேகமா ரன் ஆகுதோ அதே அளவுக்கு தான் அந்த காரும் இயங்கும். சோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல ஒரு லீடரா நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கிறீங்களோ அதே அளவு ஸ்பீடு தான் உங்களுடைய டீம்ல இருக்கும். சப்போஸ் உங்களுடைய டீம் வந்து ஸ்பீடா இல்லைன்னா அங்க ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நம்பர் 7, டெவலப்பிங் பிசினஸ் இன் மல்டிபிள் லொகேஷன்ஸ். நம்ம போன பாயிண்ட்ல பார்த்த மாதிரியே நம்மளுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான வழிதான் இது. நம்மளுடைய பிசினஸ் மல்டிபிள் லொகேஷன்ஸ், அதாவது வேற வேற இடங்கள்ல ஆரம்பிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் வந்து வேற வேற லொகேஷன்ல ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் கிடையாது. இதுவே வேற பிசினஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா தேவைப்படும். ஆனா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீ. சோ நீங்க மல்டிபிள் லொகேஷன்ல உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 8, ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஆத்தர் தீபக் பஜாஜ் வந்து உங்களை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எப்பயுமே தயாரா இருக்க சொல்றாரு. ஆத்தர் வந்து இங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ங்கறத என்ன சொல்றாருன்னா, உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் வாங்குறது, வேற ஏதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் அட்டெண்ட் பண்றது, உங்க டீம் மெம்பர்ஸுக்கு புக்ஸ் வாங்கி தரதுக்கு, உங்க டீம் மெம்பர்ஸுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு, உங்க டீம் மெம்பர்ஸுக்குன்னு சம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கும் உங்க கிட்ட இருக்கிற பணம் வந்து செலவாகும். ஆத்தர் வந்து இது எல்லாத்தையுமே ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டா கணக்கெடுக்க சொல்றாரு. இதுல என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு அமௌண்ட் செலவு பண்றீங்க அப்படிங்கறதுல ஒரு தெளிவோட இருங்க. எந்த அளவுக்கு மணி கையில இருந்து போகுதுன்னு தெரியலனா அது எக்கச்சக்கமான லாஸ் உங்களுக்கு தரும். நம்பர் 9, பில்ட் யுவர் பிராண்ட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நீங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது தான் உங்களுக்கு ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் அசெட்டா இருக்கும். நான் வந்து இங்க உங்க கம்பெனிக்கு இருக்கிற பிராண்டை சொல்ல கிடையாது, உங்க டீமுக்குன்னு இருக்கிற பிராண்ட். நீங்க அச்சீவ் பண்றத ஒரு இண்டிவிஜுவலா தெரியறதை விட ஒரு பிராண்டா தெரியும் போது அதோட வேல்யூ வந்து ரொம்பவே அதிகம். நீங்க ஒரு டீம் பிராண்டை கிரியேட் பண்றதுக்கு உங்ககிட்ட இந்த 2 விஷயம் இருக்கான்னு எல்லாருமே செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உங்ககிட்ட இருக்கிற கேரக்டர் அண்ட் நாலேஜ். செகண்ட் ஒன் ஸ்பீடு, அதாவது நீங்க எந்த அளவுக்கு வேகமா அச்சீவ் பண்றீங்க அப்படிங்கிறது. நீங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்றீங்கன்னா அப்போ வந்து நீங்க ஸ்பீடா ஒர்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க 20 பேருக்கு பிபிடி கொடுத்தீங்கன்னா 4 பேர் அதை கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. மீதி 16 பேர்ல 12 பேர் வந்து சந்தேகத்துல இருப்பாங்க, 4 பேர் தான் அதை முயற்சி பண்ணி எடுப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்பர் 10, பி எ வின்னர் கிரியேட் வின்னர்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் உடைய ஃபார்முலாவே இதுதான். நீங்க வின்னரா மாறணும்னா நீங்க வின்னர்ஸை கிரியேட் பண்ணணும். நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில சம்டைம்ஸ் வந்து சில காம்படிஷன் வைப்பாங்க, கிஃப்ட் தருவாங்க, இல்லைன்னா டூர் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைம்ல சம் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்மள பல பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு விட்டுட்டு கேர்லெஸ்ஸா இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்படி ஒரு காம்படிஷன் அறிவிச்ச உடனேயே நீங்க முடிஞ்சா அதை அட்வர்டைஸ் பண்ணணும், சீக்கிரமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ரொம்பவே முக்கியம். உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்குன்னு சம் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஐடியா
ஐடியாஸ், மோட்டிவேஷன் இந்த மாதிரி கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது தான் உங்களுடைய டீம் மெம்பர்ஸும் ஸ்பீடாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வின் பண்ணணும்னா உங்களுடைய டீம் மெம்பர்ஸும் வின் பண்ணணும். நம்பர் 11, சோஷியல் மீடியா டர்போ சார்ஜர் ஃபார் யுவர் பிஸ்னஸ். நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற போஸ்ட் எல்லாமே சரியானதாகவும் கரெக்டானதாகவும் இருக்கான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாஸில் ஏற்கனவே நெகட்டிவ் நியூஸஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்கு. நம்பர் 12, கிளாரிஃபை அண்ட் ஃபோக்கஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, உங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். கோல்ஸ் பை பிரைன் ரேசி. இந்த புக்கில் கூட ஆத்தர் பிரைன் ரேசி வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பர்சனை விட தெளிவான இலக்குகள் செட் பண்ணி இருக்கிற ஒரு பர்சன் வந்து பல மடங்குகள் வேகமாக ஒர்க் பண்ணுவாருன்னு, பலவிதமான விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாருன்னு பார்த்தோம். ஸோ உங்களுடைய கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸை தெளிவாக வச்சிருங்க. உங்களுடைய கவனத்தை அதுக்கு கொடுங்க. வேற எங்கேயும் வேற எந்த ஒரு விஷயத்திலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டீம் மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க மோட்டிவேட் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐகானை டர்ன் ஆன் பண்ணிடுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.